அன்புள்ளம் கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப புத்திசாலிகள், கணக்கில் வல்லவர்கள், எதையும் எடை போடுறதில்ல, எதையும் ஏற்ற மாதிரி உட்காரும் போதே என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க, என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறாங்க, இது இப்படி பண்ணால் எதிர்காலத்தில் இப்படி ஆகும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக கிரகிச்சக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க என்னென்ன இவங்கள்ட்ட ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க நல்ல குட் பிளானர், நல்ல பிளான் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இவங்களை செய்ய சொன்னோம்னா சொதப்பிடுவாங்க. இவங்க பேட் எக்ஸிக்யூட்டர். இவங்க என்ன பண்ண ரெண்டையும் சமநிலைப்படுத்தணும். குட் பிளானர், குட் எக்ஸிக்யூட்டர், அது மாதிரி வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக ஆடிட்டர்ஸ், பிஸ்னஸ் பண்றவங்க பல பேர் இந்த ராசியில இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவாக இந்த சராசரியை விட கூட பலன்கள் கிடைக்கும் இந்த மாசம். அப்படி எடுத்துக்கோமே, நம்ம சாதாரணமா இருக்கிறத காட்டிலும் கூட பலன்கள், உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் புதன் உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்துல இருக்காரு. இந்த மாச கடைசியில தான் 12ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ லாப வீட்டுல புதன் இருக்கிறது, வக்ரமா இருந்தாரு. அது ஆகஸ்ட் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல உங்க ராசி அதிபதி இருக்காரு. அது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு கண்டகச்சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமானதுனால, பலம் குறைஞ்சிருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல குரு சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் பாசிட்டிவ் விஷயங்கள். அதனால உங்களுக்கு சராசரியை விட நல்ல பலன், நல்ல சிறந்த பலன்கள் கிடைக்கும். குடும்பத்துல, நண்பர்கள்ல, உறவு முறைகள்ல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் சமாதானமா பண்ணிக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா 6-12 ராகு கேது இருக்கு. 6ல் ராகும் 12ல் கேதுவும் இருக்கிறது உங்களுக்கு அது மாதிரி உங்க ஜென்மத்துல செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் அவசரப்பட வைக்கும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நல்லது. வருமானத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஒரு சில நாட்கள் மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது மாதிரி உங்களுடைய பார்ட்னரு, வீட்டுல, குடும்பத்துல அது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா, 7ல் கண்டகச்சனியா இருக்காரு. ஒரு வக்ரமா இருந்தா கூட 7ஆம் இடத்துல இருக்காரு. அந்த அதிபதி 10ல் இருக்கிறதுனால பொதுவா பார்ட்னர்ஸ், நீங்க பிசினஸ்ல பார்ட்னர்ந்தீங்கன்னா பார்ட்னர் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதையும் நீங்க பொதுவா தொழிலை பொறுத்தளவுல நீங்க உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிஸ்னஸ் பண்றீங்கனாலும் அதுலேயும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொதுவாக எங்கேயான பிஸ்னஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், ஆனால் நீங்க இப்போ மீட்டிங் இருக்கும், மீட்டிங்ல பேசி ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமான இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கவனமான பேச்சுவார்த்தைகள், அவசரப்படாம நிதானமா பேசிட்டீங்கன்னா அதெல்லாம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்துல நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படலாம், சுப நிகழ்ச்சிகள் இருக்கலாம். குடும்பத்துல முதல் பாதி காட்டிலும் 2ஆம் பாதி நல்லா இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுல. போல மாணவர்களை பொறுத்தளவுல கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். கல்வியில அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அவங்க டெய்லி மாதிரி படிக்கணும், இப்படி பண்ணணுன்ற ஒரு பிளான் வச்சுக்கணும். அது மாதிரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமா எல்லாமே நல்லா இருக்கும். பொதுவாக இந்த கல்யாண முயற்சிகள், கல்யாண முயற்சிகள் நல்லபடியா இருக்கு. இந்த மாசத்துல உங்களுக்கு கல்யாண யோகம் இருக்கு. கல்யாண சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகளை, முன்னேற்றங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி உடல் நலத்தை பொறுத்தளவுல ஒரு சில நாட்கள் மனசு தான் வருத்தப்படும். அதீதமா மனசு தான் கவலையா இருக்கும். நீங்க முதல் பாதியை கட்டினா 2ஆம் பாதி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 2ஆம் பாதி நல்ல குடும்பத்திலையும் சரி, எல்லா விதத்திலையும் சரி சிறப்பான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்க, பிஸ்னஸ் சம்பந்தமான டிராவல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவா சக்சஸ் ஆகும். இதெல்லாம் இந்த மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. உங்களுக்கு நல்ல நாட்கள், இதை குறித்து வச்சுங்க. இந்த நாட்கள் நீங்க நல்ல விஷயங்கள், உங்களை பிரயாணங்கள், நீங்க பேச்சுவார்த்தைகள், இதுக்கெல்லாம் நீங்க திட்டமிடலாம். இந்த மாசத்தை பொறுத்தளவுல ஆகஸ்ட்ல 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, 15, 18, 20, 22, 25, 27 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சுகமான நாட்களா இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள் சொல்றேன், அதையும் குறிச்சு வச்சுங்க.
சந்திராஷ்டம் நாங்கள் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு. பொதுவாக அந்த சந்திராஷ்டம் நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க, வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. மெயினாக மனசங்கடங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இது ஆன்மீகத்தில் அன்னைக்கு காலையிலையும் சாயந்தரம் 2 வேளையும் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு வழக்கப்படுத்திக்கலாம். காலம்புற வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வேலை அது சம்மந்தமான இடங்களுக்கு போகலாம். அது மாதிரி சாயந்தரம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னால் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாம். ஸோ வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களை சமநிலை பண்ணிடலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் சமநிலை பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாக வந்து புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலை வணங்குறது நல்லது. ஓம் புத பகவதே நமஹா, ஓம் புதாய நமஹா அப்படி கூட சொல்லலாம். புத பகவதன்னு சொல்றது கூட இதாக இருக்கும். ஓம் சௌமியாய நமகன்னு சொல்லலாம், இல்லை ஓம் புதாய நமகா அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து 7 தரம் டெய்லி நீங்கள் சொல்றது உங்களுடைய புதன் உங்களுடைய ராசி அதிபதியை நல்லா வைப்ரேட் பண்ணும். அது மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து வீட்டில் வந்து பின்னால் துளசி மாடம் வச்சு வளர்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி துளசி வளர்க்குறது நல்லது. அது மாதிரி வந்து நந்திக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது, நந்தியம்பெருமானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.